Hello all, welcome back to Man of Six Personas. YouTube reviews and other stuff which நான் இப்போ தனியாக பண்ணிகிட்ருக்கிறேன். ரிவ்யூஸுங்கிறத விட ப்ராடக்டோட யூசேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. பட் அதோட யூசேஜை பொறுத்து நீங்கள் எடுத்துடுங்க வெதர் யூ வாண்ட் டு பை இட் ஆர் நாட். ஓகே, இன்றைக்கி வந்து ஊரே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இதுவும். ஆஸ்மோ பாக்கெட் 3. இது எப்படி யூஸ் ஆகுது, யூஸ் ஆகலை, அப்புறம் ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ். ஓகே, ஆஸ்மோ பாக்கெட் 3 பொறுத்த வரைக்கும் எஸ் ரெண்டு இருக்குது வெர்ஷன்ஸ். ஒன்று வந்து நார்மல் விச் இஸ் லைக் ஆஸ்மோ பாக்கெட்டும் அதோட ஹோல்டர் மட்டும் தருவாங்க. இன்னொன்று வந்து கிரியேட்டர் காம்போ. கிரியேட்டர் காம்போவில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணது கிரியேட்டர் காம்போ. நான் அவ்வளோ பெரிய கிரியேட்டர்லாம் இல்லைங்க, ஆனால் காம்போ வாங்கிட்டேன். ஓகே, நமக்கு ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா என்ன இருக்குன்னா, ஓகே 3. ஸோ இது ஒன்று. வேறு என்ன வரும்? இது வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட், இது வந்து அடிஷ்னல் பேட்ரி கிரிப்பு. ஓகே, இது வந்து சப்போஸ் இஃப் யூ டோன்ட் வாண்டட் டு ஹேவ் இட் அடிஷ்னல் பேட்ரி இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு நார்மல் இதில் வரும், விச் இஸ் லைக் ஆஸ்மோ பாக்கெட் 4 நான் கிரியேட்டர் காம்போன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த இது வந்துடும். அது போக கிரியேட்டர் காம்போவில் அடிஷ்னலாக வர்றது என்னென்னா விச் இஸ் டிஜேயோட மைக் 2 ஒன்று வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அது போக இல்லாமல் என்ன வரும், இன்னும் வராதா, அதுக்கு மேலே ஒன்றும் தேடாதரா அப்படிங்கிறீங்க. ஓகே, தேடலை. ஸோ அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஒயர்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ இதுக்குள்ளே இன்னொன்று என்ன வரும்னா, இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வரும். ஓகே, இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வரும். அது இங்கே வச்சுக்கலாம். தெர் இஸ் அ மேக்னெட் ஸ்ட்ரிப் இருக்குது, அதில் இங்கே வச்சுக்கலாம், விச் இஸ் சேஃபர். ஓகே, இப்போ நான் இது வந்து அடிஷ்னலாக வெளியில் இருந்து வாங்கின என்டி ஃபில்டர், விச் நான் என்டி ஃபில்டர் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா கேமராலையும் என்டி ஃபில்டர் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா லைட் ரெடியூஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் விச் கம்ஸ் டு தி லென்ஸ் ஹேஸ் டு பி ரெடியூஸ்டுன்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய லைட் இருக்குது, சன்லைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் 365 days ஆஃப் சம்மர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படின்னு இல்லை, அது ஒரு ஃபேக்டர் விச் கிவ்ஸ் யூ மோர் கலர்ஸ் இருக்கும், ப்ளஸ் மோர் ரெடியூஸ்ட் ஆஃப் லைட். அவ்வளோதான், மோர் டைனாமிக் ரேஞ்ச் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அதோட யூசேஜ் பார்க்க ஆரம்பித்தோம்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, விச் இஸ் லைக் இப்படி ஆன் பண்ணிட்டா ஆன் ஆயிரும். தட்ஸ் ஆல் அபவுட் இட். முடிஞ்சிருச்சு. இது வந்து 4Kல எடுக்க முடியும் இந்த லேண்ட்ஸ்கேப் மோடில். இப்படி இருந்துன்னா உங்களால் 3K வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஸோ ஸ்விட்ச் டு ரெசல்யூஷன் ஆஃப் தேட். ஓகே, ஸோ இங்கே போயிடுச்சுன்னா 4K, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் 4K. எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்லேயே இல்லாமல் இந்த மாடலில் விச் இஸ் லைக் 1916ல் 916ல் ஐ வாண்டட்னா இப்படி இந்த மோடில் எடுத்துக்க வேண்டியதான். இந்த மோடில் கிம்பல் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் மோர் ஓவர் தெர் இஸ் ஆப்ஷன்ஸ் கால்டு டீட்டெயில்டு. இது ஒன்றும் சொல்லலை, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கிட்டாலே யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். இந்த வந்து ஸ்பின் ஷாட்டு, ஃபேஸ் ஆட்டோ டிடெக்ட் இருக்குது, அப்புறமா டைனமிக் ஃப்ரேமிங் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி மெயின் திங்ஸ் விச் ஐ பர்சனலி தாட் இது நல்ல ஒரு குட் ஃபார் இதுன்னு. இன்னொன்று பெஸ்ட் விலாகிங் கேமராவும் விட. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக் ஆன் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆயிரும். டிஃபால்ட்டாக மைக் இருக்கும். நான் ஆல்ரெடி டிஜே மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒரு மைக்கில், விச் இஸ் லைக் டிஜே 1 மைக் 1. ஸோ கால்ட் ஐ எம் மோர் இன்டு டிஜேயோட ஈகோ சிஸ்டத்துக்கு அடிமையாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒன்று. இது போக இல்லாமல் ட்ரைபாடில் வச்சுட்டு நீங்கள் பேசணும் அப்படின்னா யூ கேன் செட் திஸ் காய் இன் டு ஹியர். இப்படி செட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே இப்படி வச்சுட்டு பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இப்படி எடுத்துட்டோம்னா இல்லை இன்னொரு பியூட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற யூஎஸ்பி-C ஒயரை உங்களோட மேக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் கேன் ஆக்ட் அஸ் அ கேமரா ஃபார் யூ. ஓகே, நான் அதை வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸாக பின்னாடி போடுறேன், ஹவு இட் இஸ் ஒர்க்ஸ், அது எப்படி கனெக்ட் ஆகுது மேக்லன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு இதை வந்து பெருசாக பூதாகரமாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்ன யூஸ்னால், ஓகே இதில் வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது. நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன், ஃபேஸ் ட்ராக்கிங் SD கார்டு சாரி ஓகே ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது, ஆக்டிவ் ட்ராக்கு. ஸோ இப்படி வந்து ட்ராக் பண்ணிக்கும், விச் இஸ் குட். மோர் ஓவர் இதுவுமே இப்படி வச்சுட்டு நான் ஐ கேன் கோட் அண்ட் ஷூட் இட். எனக்கு பெரிய கேமரா தேவையில்லை. என்னோடய யூடியூப்ஸுக்கு வந்து திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது.
டோன்ட் நீட் டு செட் இட் அப். ஒரு பெரிய ஜெயண்ட் ஒரு ட்ரைபாட் வச்சு கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு இட்ஸ் ஒன் ஷாட் கோ, டக்குன்னு போயிடலாம். ஈஸி அண்ட் மோரோவர் ஈஸியாக உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம் ஆஸ் வெல். அண்ட் மோரோவர் நீங்கள் லாகில் எடுத்தீங்கனாலும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். நான் இதை மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா ரோலிங் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தான். இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ப்ராப்ளி தெரியும், ஆர் இன்ஸ்டாவில் கூட பார்த்துக்கலாம். மேன் ஆஃப் 6 பர்சனஸில் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பைக் காஸ் அண்ட் ஆட்டோமொபைல்னு ஒரு சின்ன சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு யூ கேன் see that ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ப்ரீவியஸ் வீடியோ என்ன இருக்குன்னா, நம்ம மூமேக்ஸோட வீடியோ இருக்கும். ஸோ அதில் பார்த்தா அதிலோட யூசேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். ஸோ மெயின்லி நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரோலிங் ஷார்ட்ஸ் அண்ட் இதை எடுக்கிறதுக்கு தான். எனக்கு ஐ வாண்டட் டு இன்வெஸ்ட் மோர் ஆன் தேட், அதனால வாங்கினேன். யா, வெரி குட் ப்ராடக்ட் ஐ வுட் சே. நான் வந்து டிஜேயோட இப்போது கொஞ்ச நாளில் ஃபேனுன்னு வச்சுக்கோங்க. சைனீஸா அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. தே ஆர் ப்ரிப்பேரிங் வெரி குட் ப்ராடக்ட். ஸோ அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட் இந்தியாவில் நல்ல விதமாக பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணாங்கன்னா we are ready to support இல்லையா? அவ்வளோதான். டசன்ட் மீன்ஸ் தட் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம். நம்ம கன்சியூமர் எங்கே நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் தீருவோம். that's pretty much about it. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அந்த that's pretty much முடிஞ்சிச்சுனாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் என்னோட இதில். யா, ட்ரை டு when you are getting it, இது வாங்கினீங்கன்னா இதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, இதையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ND ஃபில்டர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ND ஃபில்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் கலர் இது அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்களுக்கு ப்ளீஸ் டூ லைக்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஃபார் தட். அந்த என்கரேஜ்மெண்ட் அப்ரிஷியேட்டட் யுவர் டைம் பீயிங் வாட்சிங் திஸ். ஓகே, ஏன்னா டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ். இதை இவ்வளோ தூரத்துக்கு வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா தேங்க்யூ ஃபார் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட வீடியோ எப்படி வரப்போகுதுன்னா, ப்ராபப்ளி என்னோட எப்படி வைக்கலாம், ஓகே, என்னோட பழைய ஒரு கேமரா இருக்குது, D850, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு DSLR எவர் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். ரிவ்யூங்கிறத விட அதோட எவ்வளவு தூரத்துக்கு அந்த மிஷின்ஸ் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆச்சுங்கிறத. அப்புறமா தென் ஐ வாண்டட் டு திங்க் ஆஃப் என்னோட லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கிறேன் இந்த யூடியூப்ஸில். எப்பயாச்சும் தான் பைக் ரைட் போகிறோம், அதனால பைக் ரைட்காகவே இந்த சேனல் ஆரம்பிக்கல. அதனால தான் மேன் ஆஃப் 6 பர்சனஸ். ஸோ மல்டி திங்ஸ் விச் வில் பி கம்மிங் இன் டு தேட். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட். அகெயின் ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். நான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நானே போடுறதே ரேரு, பட் கண்டிப்பாக வரும்.